தேர்தல் பத்திர வழக்கு தொடர்பாக நாளைக்கு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 3 மாத காலங்கள் எஸ்பிஐ வங்கி கால அவகாசம் கேட்ட நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்து நாளைக்குள்ளாக இந்த விவரங்களை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. கால அவகாசம் கேட்ட எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து நாளைக்குள்ளாக இந்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேர்தல் பத்திர வழக்கில் எஸ்பிஐ தாக்கல் செய்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. காலை முதலே இந்த வழக்கானது விசாரணையில் நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் நடைபெற்ற விசாரணையில் எஸ்பிஐ தரப்பிற்கு பல்வேறு கேள்விகளை தேர்தல் ஆணையம் தரப்புக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட அரசியல் சாசன அமர்வு பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தது. இறுதியாக தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தேர்தல் பத்திரை முறை என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்பதால் அதனை ரத்து செய்ய தீர்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது. மேலும் அரசியல் கட்சிகள் வரைமுறை இல்லாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களிலிருந்து நன்கொடை பெறுவது என்பது தன்னிச்சையானதோடு மட்டுமல்லாமல் அரசியல் சாசன பிரிவு 14 மீறும் வகையில் உள்ளது என்பதையும் தனது தீர்ப்பில் நீதிபதிகள் தெளிவுபடுத்த கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் எஸ்பிஐ வங்கிக்கு தேர்தல் பத்திர விவகாரங்களில் அதன் விவரங்களை வெளியிட உத்தரவு பிறப்பித்திருந்தோம் என்றும், குறிப்பாக எந்த தேதியில் தேர்தல் பத்திரம் யார் வாங்கியது என்றும், எந்த கட்சியிடம் கொடுத்தார்கள், என்ன மதிப்பில் அதை கொடுத்தார்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பளித்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு பல விவகாரங்களை கொடுக்க கூறியதால் அதனை வழங்க கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று தற்போது எஸ்பிஐ வங்கி அவகாசம் கூறியிருக்கிறது. அதே சமயம் ஏன் கூடுதல் கால அவகாசம் கோரப்படுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும் என்றும், குறிப்பாக தகவல்கள் சரிபார்க்க நேரம் எடுக்கும் என்றும், மேலும் சில தகவல்கள் எலக்ட்ரானிக் வடிவத்தில் இல்லை எனவும் எஸ்பிஐ தரப்பில் கூறியிருக்கிறது. எஸ்பிஐ குறிப்பிட்ட தகவல்களை வெளியிட வேண்டும் என சட்டப்படி நீதிமன்றம் கேட்கும்போது அதை எஸ்பிஐ வெளியிடத்தான் ஆக வேண்டும் என்றும், ஆனால் பல்வேறு நிலைகளில் வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்ட கவரில் மும்பை தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வாங்கப்பட்ட பத்திரங்கள் மற்றும் பணமாக்கப்பட்ட பத்திரங்கள் ஆகியவற்றை சரிபார்ப்பது செயல் சற்று காலம் எடுக்கும் என்றும் அதன் செயல் என வங்கி தரப்பில் கூறியிருந்த நிலையில் தேர்தல் பத்திரங்கள் யாருக்கு எந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்ற விவரங்களை எளிதாக சேகரிக்கக்கூடிய விஷயம்தான் என்றும் நீதிபதிகள் தனது தீர்ப்பில் கூறி எஸ்பிஐ மனுவை தள்ளுபடி செய்ததோடு அவர்களின் கோரிக்கையும் நிராகரித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக 12ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திற்கு இதை வழங்க வேண்டும். விவரங்களை 15ஆம் தேதி 5 மணிக்குள் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 15 உத்தரவை செயல்படுத்த தவறினால் எஸ்பிஐ அதிகாரிகள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.